அது என்னங்க பேன் டங்ஸ்டன்? கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. எடுக்க போறோம்னே சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணிய கூட நிப்பாட்டிக்கங்க. மழை உண்டா குடிக்கிறோம். மழை இல்லைன்னா கூட நாங்க எங்கனே உடம்பு சாப்பிடுறோம். எதுக்காக இந்த மக்கள் இப்படி கதறாங்கன்னு பாக்குறீங்களா? மதுரை மேலூர்ல அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் ஒரு அழகான கிராமம். எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்களேன். இந்த கிராமத்துல மழை வளம், அப்புறம் இயற்கை வளம், அப்புறம் மக்கள் நல்ல அழகான கிராமத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலை, மீத்தைன் இந்த மாதிரி நடந்த கொடுமை பத்தாதுன்னு இந்துஸ்தான் சிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி டங்ஸ்டன் மைனிங்கை இங்கே எடுக்க போகிறாங்க. இந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு இப்போது இங்கே இருக்க தனிம வளத்தெல்லாம் எடுக்கிறதா இருக்காங்க. இங்கே அரிட்டாம்பட்டி மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, கவிட்டப்பாளையம், மீனாட்சிபுரம், எட்டயமங்கலம் இங்கே எல்லாமே டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லி இங்கே எல்லாம் தோண்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்க தோண்ட ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அழகாக இருக்கிற பூமியை வந்து உடைச்சி கொடைஞ்சி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டங்ஸ்டன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது ஒரு தனிமோ இரும்பு மாதிரி சின்ன பொருள்ல இருந்து பெரிய ராக்கெட் செய்ய வரைக்கும் இது தேவைப்படுது. இப்படி ஒரு அழகான கிராமத்தை இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை நீங்களே பாருங்களேன். இவங்களுக்கு 2500 இருந்து 5000 ஏக்கர் வரைக்கும் தேவைப்படுது. இந்த மாதிரி மலையை உடைச்சு கொடைஞ்சி இதுக்குள்ள போய் தனிமம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு அழகான அரிட்டாம்பட்டி கிராமத்தில் முதல் தோன்றிய 7 தொடர்ச்சி மலைகளும், 2400 வருஷம் கொண்ட தமிழ் கல்வெட்டுகளும், 2000 வருஷம் கொண்ட சமண படுக்கைகளும், 200க்கும் மேல நீர் சுனைகளும், 72 ஏரி குளங்களும், பறவை, பட்டாம்பூச்சி, இன்னும் நிறைய ஜீவராசிகள் இந்த மலையை சுற்றி வாழுதுங்க. இந்த டங்ஸ்டன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஒரு அழகான பூமி வந்து அப்படியே உடைச்சி கொடைஞ்சி நாசமாகப்படும். ஸோ இதை எதிர்த்து இந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு நியூஸ்லையும் காமிக்கப்படலை. தயவுசெய்து வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டங்ஸ்டன் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தால் கண்டிப்பாக வந்து பெரிய பாதிப்பாகும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால தான் எல்லா விஷயம் ப்ராஜெக்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுதுங்க. சைனா தான் அதிகமாக டங்ஸ்டன் சப்ளை பண்ணிட்டு இருந்த நாடாக இருந்தது. இது இந்த நாட்டையே பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள் போராடுறதுக்கு உறுதுணையாக இருந்து இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டங்ஸ்டன் கம்பெனி உள்ளே வந்தது அப்படின்னா அங்கே இருக்க வாழ்வாதாரமே அழிஞ்சிடும். அங்கே வாழ தகுதியே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றுவாங்க. ஆல்ரெடி ஸ்டெர்லைட்டில் நடந்த கதை தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ தயவுசெய்து வந்து இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.